தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. நாம் தியானிக்க போகிற பாடம் நோவாவும் பேழையும் என்கிறதான தலைப்பில் நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் நோவாவுடைய பேழையை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். நோவாவோட பேழை சண்டே கிளாஸ்லேயே நாங்கள் படிச்சுட்டோமே பிரதர், இப்போ போய் புதுசாக சொல்லி கொடுக்குறீங்களேன்னா இல்லை, அதில் இருக்கிற சில முக்கியமான காரியங்கள் இந்த காலத்திற்கு வேண்டியதாக இருக்கிறபடினாலே நாம் அதை படித்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று நான் நம்புகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37 39 வசனங்கள் வரையில நாம் வாசிக்கலாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே, ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும், ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஜனங்கள் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும். எப்படி நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் உணர்வில்லாத மக்களாய் இருந்தார்களோ, அதுபோலவே மனுஷகுமாரன் வரப்போகிற இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உணர்வில்லாத மக்களாய், இருதயத்தில் உணர்ந்து குணப்படாத மக்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆகவே தான் நோவாவின் காலம் எப்படிப்பட்ட காலமாய் இருந்தது என்பதை நாம் இன்றைக்கு படித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் நேரம் அனுமதிக்கிறபடி நான் நோவாவை பற்றி சொல்லி கொண்டு போக விரும்புகிறேன். இதில் ஒரு 7 முக்கியமான பகுதிகளை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அதனுடைய தலைப்புகளை மாத்திரம் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். முதலாவது, நோவா வாழ்ந்த காலம் எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நோவாவின் காலம். இரண்டாவதாக, நோவாவினுடைய ஜீவியத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நோவாவினுடைய ஜீவியம். மூன்றாவதாக, நோவாவினுடைய விசுவாசத்தை குறித்து நாம் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். நான்காவதாக, நோவாவினுடைய கீழ்ப்படிதலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஐந்தாவதாக, நோவாவினுடைய ஊழியத்தை பற்றி நாம் சில காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம். ஆறாவது, நோவா செலுத்தின பலியை குறித்தும். ஏழாவதாக, நோவாவினுடைய பின் சந்ததியாரை குறித்தும் சில காரியங்களாக 7 தலைப்பின் கீழே இந்த நோவாவினுடைய வாழ்க்கையை, நோவாவினுடைய பேழை குறித்ததான சம்பவங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த 7 குறிப்பையும் என்னால் சொல்லி முடிக்க முடியுமான்னு தெரியல. ஆக கொஞ்சம் வேகமாக போய் நாம் அதை முடிக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, நோவா வாழ்ந்ததான காலம் எப்படிப்பட்டதாக இருந்ததென்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது என்றால், நான் சொன்னது போல அவர்களெல்லாம் உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். மாம்சமான யாவரும் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியை கர்த்தர் பார்த்தாராம், அது மிகவும் சீர்கெட்டு போயிருந்ததாம், பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 7 வசனங்கள் வரையில நாம் வாசிக்கும் பொழுது 5வது வசனம் படிங்க பார்க்கலாம். 5ஆம் வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருக துவங்கினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகள்
நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாததாய் இருந்தது என்றும் கர்த்தர் கண்டு 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த பூமி சீர்கெட்டதாகவும் கொடுமையினாலே நிறைந்ததாகவும் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ரொம்ப ஒழுங்கினமா இருந்துச்சு. பூமியை பார்க்கும் பொழுது எங்கும் ஒழுங்கில்லை, எங்கேயும் சீர் இல்லை, ஒழுங்கற்ற ஒரு நிலையை ஆண்டவர் அங்கே பார்த்தார். கொடுமை, எங்க சுத்தி பார்த்தாலும் அநியாயம், அக்கிரமம், சுத்தி சுத்தி நல்லது எதுவுமே நடக்கல. அப்படிப்பட்டதான ஒரு மோசமான நிலை அந்த நாட்கள்ல இருந்ததாக பார்க்கிறோம். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தோன்றுகிற நினைவுகளின் தோற்றமே பொல்லாததா இருக்கு. உள்ள இருந்து வெளியில அப்படி நினைக்கிறதே தப்பாத்தான் நினைக்கிறான். நல்ல விதமாகவே நினைக்க முடியல அவங்களால. காரணம் என்னன்னா, மக்கள் அந்த அளவுக்கு தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அளவுக்கு மனுஷனோட வாழ்க்கை கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு 1லிருந்து 7வது வசனம் வரையில நீங்க பார்த்தீர்களானால் அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து இறையியல் வல்லுநர்களிடையே ஒரு பெரிய விவாதங்கள் இந்த நாள் வரையில் இருந்து கொண்டே இருக்கிறது. 1லிருந்து 7 வசனங்கள் வரையில் என்ன நடக்குது? அங்கே ஒரு கலப்பு இனம் ஒன்று உருவாகிறதாக நாம் பார்க்கிறோம். தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு சம்பந்தம் கலந்ததனாலே ஒரு கூட்ட மக்கள் எழும்புகிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ராட்சதர்களாக பிறக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ராட்சத பிறவியான மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இதை பற்றி பெரிய விவாதங்கள், பெரிய இறையியல் வல்லுநர்கள்லாம் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. நமக்கு அது ரொம்ப நம்ம அந்த அளவுக்கு போக தேவையில்லை, ஆழமாக அவங்க திங்க் பண்ணுறவங்க திங்க் பண்ணிக்கிட்டோம். உலகத்தில் 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. அந்த 2 விதமான கருத்துக்களையும் நாம் தெரிந்து கொள்வோம். ஒன்று, முதல் சாரர் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் சாரர் இதை குறித்து விவாதிக்கும் பொழுது, இந்த தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு சம்பந்தம் கலந்ததினாலே ஆண்டவருக்கு மிகவும் கோபம் வந்தது என்று சொல்லுகிறார்கள். இந்த தேவகுமாரர் யார் என்றால் சேத்தினுடைய சந்ததி என்றும், மனுஷ குமாரத்திகள் யார் என்றால் காயின் மூலமாக வந்த சந்ததி என்றும் அவர்கள் சொல்றாங்க. சேத்தினுடைய சந்ததியர்கள் தேவகுமாரர் என்றும், காயின் மூலமாக வந்த பிள்ளைகள் மனுஷ குமாரத்திகள் என்றும் சொல்றாங்க. ஆகவே வேதம் சொல்லுகிறபடி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறபடி, அந்நிய நுகத்தில் நாம் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது, விசுவாசிக்கு அவிசுவாசியோட பங்கு ஏது என்று ஆண்டவர் கேட்கிறதுனால, ஒரு விசுவாசி அவிசுவாசியோட சம்பந்தம் கலப்பது ஆண்டவருக்கு ஏற்புடையதல்ல. ஆகவே அப்படி கலப்பின திருமணத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஆகவே தேவன் ஜலப்பிரளயத்தின் மூலமாக இந்த உலகத்தை அழிப்பதற்கு அது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்ததாக பல தேவ மனுஷர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு சிலருடைய கருத்து. இது ஒரு பக்கம். நிறைய பேர் இதை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க இதற்கு இன்னும் ஒரு காரணத்தை ஆதாரமாக சொல்லுவார்கள். அது என்ன ஆதாரம்னு சொன்னா, இந்த தேவகுமாரர் என்று சொல்லப்படுகிறவர்கள் தேவ தூதர்கள் கிடையாது. தேவ தூதர்களாக ஏன் இருக்க முடியாதுன்னு சொன்னால், பரிசுத்த வேதாகமத்தில் தூதர்களுக்கு இனவிருத்தி கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. தூதர்களால் இனவிருத்தி செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் மனுக்குலத்தை படைக்கும் பொழுது ஒரு மனிதனை படைத்தார், ஒரு மனுஷனை படைத்தார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அந்த ஒரு மனுஷனை படைத்து தான் இன்றைக்கு பூமியில் இருக்கக்கூடிய முழு ஜாதியையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா உருவாக்கி இருக்கிறார். முழு மனு வர்க்கமும் ஒரு மனுஷன்ல இருந்து தோன்றினது. ஆனால் தேவ தூதர்களை கர்த்தர் படைக்கும் பொழுது ஒரு தேவ தூதனை படைக்கல, கோடா கோடியாய் கர்த்தர் தேவ தூதர்களை சிருஷ்டித்தார். உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவ தூதர்களை சிருஷ்டிக்கும் பொழுது கர்த்தர் கோடா கோடியாய் சிருஷ்டித்து விட்டார். ஆகவே தூதர்களுக்குள்ள இனப்பெருக்கம் கிடையாது என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். மத்தேயு 22வது அதிகாரத்தில் 29, 30 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடியும். மத்தேயு 22, 29, 30 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதல் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை. இந்த உயிர்த்தெழுதல்ல கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள். அவர்கள் பரலோகத்தில் எப்படி இருப்பாங்கன்னா தேவ தூதர்களை போல இருப்பார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சதுசேயர்களால சோதிக்கப்படும் பொழுது சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஒரு
சகோதரர் இருந்தால் அவங்க 7 பேர் சகோதரர்கள். மூத்தவன் ஒரு மனைவியை அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவன் கல்யாணம் பண்ண அந்த பெண் பிறகு இந்த சகோதரர் இறந்த பிறகு அவனுடைய இன்னொரு சகோதரனை திருமணம் பண்ணாங்க. அப்படியாக 7 சகோதரர்களும் அந்த ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு அதுக்கு பிறகு அந்த கடைசி அந்த பெண்ணும் மறிச்சா எல்லாரும் மேலே போனாங்க. மேலே போன பிறகு யாருக்கு அவன் மனைவியாக இருப்பா? கேள்வி பார்த்தீங்களா? இவன் கவலை பாருங்க. அங்கே போன பரலோகம் போனாலும் இவனுக்கு பொண்டாட்டி வேணும்னு யோசிக்கிறான் அவன். சில ஆட்கள் அப்படி பொண்டாட்டி இல்லாமல் இருக்க முடியாது போல இருக்குது. பரலோகத்துக்கு போனாலும் யாராவது நமக்கு துணை இருந்தால் தான் அங்கேயும் காலம் கழிக்க முடியும்னு நினைக்கிறான். அதனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அப்படி ஒரு கேள்வியை கேட்டதும் அவர் சொல்கிறார், ஏப்பா பரலோகம் என்னப்பா, இங்கே தான் அடித்து பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அங்கேயுமா நான் அது மாதிரியே இருக்கணும்னு நினைப்பீங்க? அது அந்த மாதிரி இடம் இல்லையா? அங்கே உயிர் தழுதலில் கொள்வினையும் கொடுப்பனையும் கிடையாது. அங்கே எல்லாரும் எப்படி இருப்போம்னா தேவ தூதர்களை போல இருப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஆக அந்த தேவ தூதர்களை போல இருப்போம்னா தேவ தூதர்களை ஏன் அங்கே அடையாளமாக காண்பிக்கிறார் என்றால் அங்கே தேவ தூதர்களுக்கு இனவிருத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை போல அவர்களால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது, உறவு கொள்ள முடியாது என்பதை ஆண்டவர் அங்கே சொல்கிறார். சரி, இதை வச்சு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தேவகுமாரர்கள் என்றால் அது சேத்தின் சந்ததி என்றும், மனுஷகுமாரத்திகள் என்றால் அது காயினுடைய சந்ததி என்றும் அவர்கள் சொல்கிறாங்க. ஒரு சாரர். இன்னொரு அணியினர் அவங்க என்ன வாதிடுறாங்கன்னா, சரி தேவன் கலப்பினத்தினால இந்த வம்சத்தை அழிப்பாரானால் எப்படி மனிதனுக்கும் பிறந்தவர்கள் ராட்சதர்களாக பிறப்பார்கள்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அவங்க கேட்கறது, மனுக்குலம் செய்த தவறுக்கு தேவன் ஏன் மிருகத்தை எல்லாம் அழிக்க வேண்டும் என்பது அவருடைய இரண்டாவது கேள்வி. ஆக இந்த இரண்டாவது சாரர் இந்த கேள்வியை கேட்டுட்டு அவங்க கொடுக்கிற பதில் என்னன்னா, கவனிங்க, இந்த தேவகுமாரர் என்பவர்கள் தேவ தூதர்கள், விழுந்து போன தேவ தூதர்கள் என்று அவங்க சொல்றாங்க. விழுந்து போன தேவ தூதர்கள் மனிதர்களுடைய சரீரங்களில் உட்புகுந்து, நல்லா கவனிக்கணும், தூதர்கள் என்பவர்கள் ஆவிகள், இது நமக்கு தெரியும் தானே? பிரைஸ் காட், ஆமென். தூதர்கள் என்பவர்கள் ஆவிகள், அவர்களுக்கு சரீரம் கிடையாது, அவர்கள் ஆவிகளாக இருக்கிறபடினாலே அவர்கள் சில நேரத்தில் வாசம் பண்ணுவதற்கு சில சரீரங்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சிக்கிறதற்கு, ஆதாம வஞ்சிக்கிறதற்கு பிசாசு சர்ப்பத்திற்குள்ளே புகுந்து கிரியை நடப்பிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே சர்ப்பத்தினுடைய சரீரத்திற்குள்ளே பிசாசு புகுந்தான், யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான், பன்றிகளின் கூட்டத்திற்குள்ளே சாத்தான் புகுந்தான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ பிசாசு என்பவன் அல்லது ஆவிகள் என்ன பண்ணுன்னா மனிதருடைய சரீரத்திலேயோ மிருகங்களுடைய சரீரத்துக்குள்ளேயோ இந்த அசுத்த ஆவிகளால் புக முடியும் என்று நாம் வேதத்தினுடைய சில வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. பிரைஸ் காட், ஆமென். நம்ம எல்லாரும் சபைகளில் இருக்கிறோம், ஊழியத்தில் இருக்கிறோம். பிசாசு பிடித்த மனிதன் என்னமா அளக்களிக்கப்படுவான் என்பதை நம்ம எல்லாரும் நிச்சயமாக பார்த்துருக்க முடியும். ஆகவே அசுத்தாவிகள் மனிதருடைய சரீரங்களில் வந்து அவைகள் வாசம் பண்ணும், அவைகள் மனிதனை பிடித்து அலைக்கழிக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கவனிங்க, அதுபோல இந்த விழுந்து போன தேவ தூதர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த தேவகுமாரர் மனுஷருடைய, அதாவது ஆண்களுடைய சரீரங்களில் உட்புகுந்து அவர்கள் இந்த மனுஷ குமாரத்திகளோட இணைந்து ஒரு சந்ததி உற்பத்தி ஆகிறது. அந்த சந்ததி பூர்வத்தில் பேர் பெற்ற ராட்சதர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கவனிங்க, இவர்கள் ராட்சத பிறவியாக இருந்தார்கள். இந்த ராட்சத பிறவியான மனுஷங்க ரொம்ப மோசமாக இருந்தாங்க. ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி கூட ராட்சத பிறவியான மக்கள் இருந்திருக்காங்க, நம்ம வாசிக்கிறோம். அந்த ராட்சத பிறவியான மக்கள் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா காமினுடைய சந்ததியிலிருந்து வந்துட்டாங்க. சபிக்கப்பட்ட காமுடைய சந்ததியிலிருந்து பிறகு ராட்சத பிறவியான மனிதர்கள் வந்தார்கள்னு நமக்கு வேதத்தில் பல இடத்துல நம்ம வாசிக்க முடியும். கவனிங்க, நீங்கள் என்னாகமத்தை படிக்கும் பொழுது அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கியரை நாம் கண்டோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீது யுத்தம் செய்யும் பொழுது தாவீதோட கோலியாத்தோட சகோதரர்கள்லாம் ராட்சதர்கள். அப்போ அவன் 6 விரல்கள் உள்ள ஒரு மனுஷனை தாவீதினுடைய தளபதி ஒருத்தன் போய் வெட்டி கொள்றான்னு சொல்லி நம்ம 2 சாமுவேலில் வாசிக்கிறோம். சில வசனங்களை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து வாசிப்பிடலானால் இந்த ராட்சத பிறவியான மனிதர்கள் பிறகு ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடியும் சில பகுதிகளில் அவர்கள் வாழ்ந்ததற்கான எவிடன்ஸ் நமக்கு இருக்கிறது. நீங்கள் வாசிப்பிடலானால் என்னாகமம் 13:33, உபாகமம் 2:11-20 வேகமாக படிக்கலாம்.
அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமாராகிய ராட்சசதரையும் கண்டோம். ஆமா, ராட்சதரையும் நாம கண்டோம். ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரை நாம கண்டோம். அடுத்தது உபாகமம் 2:11. அவர்களும் ஏனோக்கியரை ஒத்த ராட்சதர் என்று ஏனோக்கியருக்கு ஒத்த ராட்சதர் எனப்பட்டார்கள். மோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று சொல்லுகிறார்கள். சரி, அவர்கள் அங்க ஒரு ராட்சத கூட்டம் இருக்கு. 20வது வசனத்துல நீங்கள் பார்ப்பீர்களானால் அதுவும் ராட்சதருடைய தேசமாக எண்ணப்பட்டது. அது ராட்சதருடைய தேசம் என்று எண்ணப்பட்டது. ஸோ அங்க ராட்சதர்கள் ஒரு 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 பெரிய இனமாகவே வாழக்கூடிய ஒரு இடமாக கருதப்பட்டது. அப்படிப்பட்ட ராட்சதர்களை எல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ராட்சதர்கள் எல்லாம் கர்த்தர் உன் கையில் விழ பண்ணுவார். பெரிய வல்லமை படைத்தவர்களெல்லாம் கர்த்தர் உனக்கு முன்பாக தோற்று போக பண்ணுவார். அப்படி நீங்கள் ஒரு ராட்சத வம்சம், உபாகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 3:11 நீங்க படிச்சீங்கன்னா, மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பி இருந்தான். இரும்பினால் செய்த அவனுடைய கட்டில் மனிதருடைய கை முழத்தின்படியே 9 முழ நீளமும் 9 முழ நீளம். 9 முழ நீளம். ஒரு முழம் அப்படின்றது 1.5 அடி. ஒரு முழம் 1.5 அடி. அப்போ 9 முழம். ஆமா, சோத்திரம், கணக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் படிங்க. 4 முழ அகலமா இருந்தது. அகலம் 4 முழம். அப்போ கவனிங்க, அதனுடைய நீளம் அகலத்தை நீங்கள் பாருங்கள். நமக்கு பொதுவாக இப்போ கொஞ்சம் ஒரு 6 அடி 7 அடிக்கு இருக்கான் மனுஷன், இல்லையா? கொஞ்சம் உலகத்திலே உயரமானவங்க அந்த மாதிரி ஒரு 7-8 அடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி உயரமான ஆட்கள் இல்லை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 9.5 முழத்துக்கு, அதுதான் ராட்சத பிறவியான ஆட்கள். அவ்வளோ பெரிய கட்டில் வச்சுருக்கிறான், இரும்பில் கட்டில் செஞ்சு போட்டிருக்கான் அவனுக்கு. ஸ்தோத்திரம். நம்மளை மாதிரி 2-3 கட்டில் செய்யணும் அவனுக்கு, நீட்டாக. அவ்வளோ நீட்டு இடம் வேணும் அவனுக்கு போடுறதுக்கு. அந்த மாதிரி ராட்சத பிறவியான மக்கள் அன்றைக்கு வாழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எதுக்காக சொல்கிறேன்னா, ஜலப்பிரளயத்திற்கு முன்பு அநேக ராட்சதர்கள் இருந்தாங்க. ஜலப்பிரளயத்துக்கு பிறகு அங்கங்கே கொஞ்சம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிட்டார்னா அழித்து போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ராட்சத பிறவியான மக்கள் தேவ தூதர்கள் மூலமாக அல்லது விழுந்து போன தேவ தூதர்கள் மூலமாகத்தான் இவர்கள் பூமியிலே வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதல் காரியம். 2வது காரியம் என்னன்னா, இங்க தேசம் மிகவும் அருவருக்கப்படத்தக்கதான நிலைக்கு தேசம் போயிற்று. எப்படி அருவருக்கப்படத்தக்கதான நிலைக்கு போயிட்டுன்னு சொன்னா, நான் சொன்னது போல இந்த அசுத்தாவிகள் விலங்குகளுக்குள்ளாகவும் புகும் என்று நான் சொன்னேன். ஆகவே அந்த நாட்களில் என்ன நடந்ததுன்னா, மிருக புணர்ச்சி என்பது அந்த நாட்களில் உருவாகி மனிதர்கள் மிருகங்களோடு இணைந்து அவங்க பிள்ளைகளை பெற்றார்கள். அப்படி பெற்ற பிள்ளைகள் மிருகங்களின் தலையோடும் மனிதர்களுடைய உருவங்களோடும். ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மிருகங்களின் தலையோடும் மனிதர்களுடைய உடல்களோடும், அல்லது மனிதர்களுடைய தலையோடும் மிருகங்களுடைய உடலோடும், ஆக இப்படி இணைந்து வித்தியாசமான விகாரமான உருவங்கள் அன்றைக்கு பூமியில பெருக துவங்கியது. இப்படி பெருக துவங்கினதுனால இதை ஆண்டவர் பார்த்தாரு. இப்படிப்பட்ட அருவருப்பும் அக்கிரமமும் தேசத்தில் நிலை நிற்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார்னா, இந்த ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டம் பண்ணினார். இப்படிப்பட்டதான ஒரு அருவருப்பு, மிருக புணர்ச்சி, ஓரின சேர்க்கையாளர்கள், ஆக மனிதர்கள் மிகவும் சீர்கெட்ட ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. கர்த்தர் மனுஷனை படைக்கும் பொழுது அவருடைய விருப்பம் எல்லாம் பக்தியுள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருந்தது. ஆமென். அல்லேலூயா. தேவ சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படியாக இருக்கிற மனு வர்க்கத்தை பிறப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆனால் இந்த மனு வர்க்கம் அசுத்தங்களாலும் அசுசிகளாலும் நிறைந்த அருவருப்பான சந்ததியாய் மாறும் பொழுது தேவன் என்ன பண்ணார்னா, இந்த சந்ததியை அழிக்க திட்டம் பண்ணினார். இப்படிப்பட்டதான ஒரு அருவருப்பு நிறைந்த ஒரு கொடிய காலம் அன்றைக்கு இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷகுமாரன் காலத்திலேயும் அப்படியே நடக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில்
ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுறாரு. தேடி பார்த்து ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. வேதம் சொல்லுகிறது, நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களில் சொல்லுங்க கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு அன்றைக்கு அந்த திரளான ஜனக்கூட்டத்தில் நோவா என்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுன்னா இன்றைக்கு இத்தனை பேருக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். எபேசியர் 2:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது நாம் எல்லாரும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்து வாசிக்கலாமா? 6:8 ஆதியாகமம் 6:8 நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எபேசியர் 2:8 ஒருத்தர் வாசிக்கும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நல்லா கவனிக்கணும். சில நேரத்தில் நம்ம ஆட்கள் அந்த பிரசங்கிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நோவாவுக்கு ஏன் கிருபை கிடைத்தது என்றால் நோவா உத்தமனாயிருந்தான், நீதிமானாயிருந்தான், அதனால் கிருபை கிடைத்தது என்று சொல்லுவார்கள். இல்லை, கிருபை கிடைச்சதுனால தான் அவன் உத்தமனாயும் நீதிமானாயும் வாழ்ந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சத்தமா சொல்லுங்க. நமக்கு ஆண்டவர் கிருபை தந்தபடினால தான் நம்மளால இந்த பொல்லாத உலகத்தில், அநீதி நிறைந்த உலகத்தில் கொஞ்சமாவது உத்தமமா நீதியா வாழ முடியுது. அந்த கிருபை நமக்கு கிடைக்கலன்னா நம்மளும் மற்றவங்களை போல தான் போயிருப்போம். இன்னும் மற்றவங்களோட ரொம்ப மோசமாக கூட போயிருப்போம். அப்போ கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டினார். கிருபை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நாம் 3 பிரிவாக பிரித்து கொள்ளலாம். என்னென்னா, ஒன்று ஒரு மனுஷனை ரட்சிக்கிற கிருபை, நம்முடைய ஆவியை ரட்சிக்கிற அந்த கிருபை இருக்கு பாருங்க, இது அனைவருக்கும் இலவசம், அத்தனை பேருக்கும் இலவசம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இலவசமாக தேவனுடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சத்தமாக சொல்லுங்க, இலவசம். இதுக்கு ஆண்டவர் என்ன பண்றதில்லைன்னா தகுதி பார்க்கறதே கிடையாது. ஒருத்தனுக்கும் தகுதியை பார்த்து இந்த கிருபையை ஆண்டவர் கொடுக்கறதில்ல. தகுதி இல்லாத எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த கிருபையை கொடுக்கிறார். இந்த கிருபை நம்மை ரட்சிக்கிறது. அப்படியானால் நல்லா கவனிக்கணும், தேவனுடைய இந்த கிருபையை, இந்த தயவை ஒருத்தன் புரிந்து கொண்டு, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை புரிந்து கொண்டு அந்த அன்பிற்கு செவி சாய்க்கும் பொழுது, அந்த கிருபையின் ஆவியை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது, அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அவரை சேவிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் என்ன பண்றார்னா அவனுக்கு, கவனிங்க, இந்த பூமியில வரக்கூடிய சோதனைகளிலிருந்து தப்புவதற்கான ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் தருகிறார். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பாவ சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், உங்களுக்கு சோதனைகள் உண்டாகும். சில ஆட்கள் நினைக்கிறாங்க சோதனைகளே வராதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, சோதனைகள் வரும். தேவனால் வருகிற சோதனைகள் நம்மை உயர்த்த, பிசாசினால் வருகிற சோதனைகள் நம்மை வீழ்த்த. தேவனால் வருகிற சோதனைகள் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் அது என்ன பண்ணுன்னா நம்மளை மேம்படுத்திக்கிட்டே போகும். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலையும் ஆசீர்வதித்து வந்தார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவரால் நமக்கு அருளப்படுகிற சோதனைகள் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையை கட்டும். பிசாசினால் நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும் பாருங்க, டெம்டேஷன்ஸ், நம்மை வீழ்த்துவதற்கு, நம்முடைய பலவீனங்களை குறிவைத்து பிசாசு சில நேரங்களில் தாழ்த்த நினைப்பான். கவனிங்க, இந்த சோதனைகளில் ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா அவனுக்கு கிருபை வேணும். அப்போ இந்த கிருபை வேணும்னா தான் இங்கே என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வேதம் சொல்லுகிறபடி தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கிருபை அளிக்கிறாரு. தாழ்மை உள்ளவருக்கு கிருபை, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கிருபை. இந்த மாதிரி வேதத்தில் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் எப்பன்னா, நீங்கள் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு உண்டாகிற சோதனைகளையும் பாடுகளையும் மேற்கொண்டு பிசாசை ஜெயிக்கணும்னா இது ஒரு விசேஷித்த கிருபை தேவை. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிரியை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென்.
சத்தமா சொல்லுங்க. சில ஆட்கள் ரெண்டு கிருபையும் ஒண்ணா வச்சு போதிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லை, நம்மை ரட்சிக்கிற கிருபை அனைவருக்கும் இலவசம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபை இருக்கு பாருங்க. நம்மளை தப்பு வைக்கிற அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம பக்கத்தில் சில காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க அருமையானவர்களே. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே இருக்கிறோம். அப்படியே ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திற்கு உண்டாகிற ஆக்கினை தீர்ப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்காம ஆண்டவருடைய சபையில் அவருடைய ரத்தத்தில் தோய்த்தெடுத்து அவருடைய சொந்த ஜனங்களாக மீட்டெடுத்து கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த உலகம் ஆக்கினை தீர்ப்பு அடையும் பொழுது நீங்களும் நானும் ஆக்கினை தீர்ப்பு அடைய மாட்டோம். இந்த உலகத்தில் இச்சையினால உண்டான கேட்டுக்கு தப்பி நீங்களும் நானும் பிழைச்சிருக்கிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் நம்மை கேட்டுக்கு தப்புவித்து மீட்டு கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ரட்சித்து இருக்கிறார். ஆமென். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.